அன்புள்ள மாணவர்களே வணக்கம். இனிய தமிழில் எளிய இலக்கணம், செய்வினை மற்றும் செயப்பாட்டு வினை. இப்பகுதியில் செய்வினை என்றால் என்ன, செயப்பாட்டு வினை என்றால் என்ன, செய்வினை தொடர்களை செயப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் தொடரில் உள்ள உறுப்புகள் பற்றி பார்ப்போம். முதலில் தொடரில் உள்ள உறுப்புகளை பற்றி பார்ப்போம். ஒரு தொடர் என்றால் இவ்வாறு தான் பொதுவாக இருக்கும். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இங்கு ஆசிரியர் என்பது எழுவாய், கற்பித்தார் என்பது பயனிலை, இலக்கணம் என்பது செயப்படு பொருளாகும். எழுவாய் என்பது ஒரு தொடரின் முதலில் வரும் எழும் வாயிலாக அது இருப்பதால் அதை எழுவாய் என்று சொல்வார்கள். அந்த எழுவாய் என்பது பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை என்பது ஒரு தொடரை பயனை முடிந்து நிற்கும் பகுதி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு தொடரின் பயன் முடிவு பெறும் பகுதி என்று சொல்வார்கள். அந்த பயனிலை பொதுவாக வினைமுற்றாக இருக்கலாம், அல்லது பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், அல்லது வினா சொல்லாகவும் இருக்கலாம். இந்த பயனிலையை கொண்டு யார் எதை செய்தார்கள் என்ற வினாவை எழுப்பினால் அதற்கு விடையாக வருவதுதான் செயப்படு பொருள். அதற்கு விடையாக வருவதுதான் செயப்படு பொருள். அதாவது பயனிலையால் விளைந்த விளைவு சொல்லலாம், அல்லது பயனிலையால் செய்யப்பட்ட பொருள் என்றும் அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என்னும் 3 உறுப்புகள் இருக்கும். ஒரு தொடர் என்றாலே இந்த 3 உறுப்புகள் இருக்கும். செயப்படு பொருள் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவை பெற்று வரும், பெறாமலும் வரும். இங்கே பாருங்கள், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இலக்கணம் என்பது செயப்படு பொருள். இங்கே ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வரவில்லை. ஆனால் ஆசிரியர் இலக்கணத்தை கற்பித்தார் என்று அந்த தொடரை மாற்றி எழுதினால் அங்கு இலக்கணத்தை என்று வருகிறது. அங்கு வருகின்ற ஐ தான் 2ஆம் வேற்றுமை உருவான ஐ. இவ்வாறு செயப்படு பொருளில் ஐ தோன்றியும் வரலாம், தோன்றாமலும் வரலாம். அடுத்ததாக செயப்படு பொருள் குன்றா வினை. அதாவது ஒரு வினைச்சொல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் செயப்படு பொருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. சில வினைச்சொற்களில் அத்தகைய செயப்படு பொருள் இல்லாமலும் வரும், பாருங்கள். அல்லது அந்த வினைச்சொற்கள் செயப்படு பொருளை பெற்றும் வரும். அதைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதையே செயப்படு பொருள் குன்றா வினை என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கவிதா பாட்டு பாடினாள். இங்கு பாட்டு என்பது செயப்படு பொருள். எனவே அந்த செயப்படு பொருள் குன்றாமல் வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். நான் படித்தேன். இங்கு படித்தேன் என்ற பயனிலையை எடுத்துக்கொண்டால் எதை படித்தாய், எதை படித்தேன் என்ற வினா எழும்போது ஏதோ ஒரு நூலை அது சொல்கிறது. திருக்குறள் படித்தேன் என்று சொல்லலாம், பாடல் படித்தேன் என்று சொல்லலாம், இந்த நூலை படித்தேன் என்று சொல்லலாம். ஆக படித்தேன் என்பதிலும் செயப்படு பொருள் இருக்கிறது. ஆனால் அந்த செய்யப்படு பொருள் இங்கே வரவில்லை என்று பொருள்.
நான் உண்டேன். உண்டேன் என்பதில் எதை உண்டேன் என்னும் வினா எழுப்பினால் எதையாவது தின்பண்டங்களை உண்டேன், உணவு உண்டேன், சோறு உண்டேன் என்ற விடை கிடைப்பதை பார்க்கலாம். எனவே இங்கு தின்பண்டங்கள் அல்லது உணவு அல்லது சோறு என்பது செய்யப்படு பொருளாகும். ஆனால் அந்த செய்யப்படு பொருள் மறைந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு செய்யப்படு பொருள் மறைந்தும் வரலாம், மறையாமல் வெளிப்படையாகவும் வரலாம். இருந்தாலும் இந்த தொடரில் செய்யப்படு பொருள்கள் உள்ளன என்பதை மட்டும் நாம் கவனிக்க வேண்டும். இத்தகைய வினையைத்தான் செய்யப்படு பொருள் குன்றா வினை என்று சொல்வார்கள். ஆகவே செய்யப்படு பொருள் குன்றா வினை என்பது செய்யப்படு பொருள் அதில் இருக்கும், சில நேரங்களில் அது மறைந்தும் வரும், சில நேரங்களில் அது மறையாமலும் வரும் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். வினையிடும் யாரை அல்லது எதை என்னும் வினா எழுப்பினால் விடையாக வருவதுதான் செய்யப்படு பொருள் ஆகும். செய்யப்படு பொருள் வெளிப்படையாகவோ மறைந்தோ வரும் வினைகளை செய்யப்படு பொருள் குன்றா வினை என்பர். செய்யப்படு பொருள் வெளிப்படையாகவோ மறைந்தோ வரும் வினைகளை செய்யப்படு பொருள் குன்றாத வினை என்று சொல்வார்கள். அடுத்ததாக செய்யப்படு பொருள் குன்றிய வினை, அதாவது செய்யப்படு பொருள் இங்கு வரவே வராது, அத்தகைய வினை பாருங்கள். நடந்தேன், இதில் செய்யப்படு பொருள் வராது. வந்தேன், இதிலும் செய்யப்படு பொருள் வராது. ஓடினால், இதிலும் செய்யப்படு பொருள் வரவே வராது. எனவே இந்த வினைகளிடம் செய்யப்படு பொருளை கேட்டால், யார் எதை என்று கேட்டால் விடை கிடைக்காது. இத்தகைய வினைகளைத்தான் செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்று நாம் சொல்கிறோம். வினையிடும் யாரை எதை என்னும் வினா எழுப்பினால் விடை இல்லாத வினையை செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்பர். எனவே இதில் விடை கிடைக்காது யாரை எதை என்பதற்கு. அதனால் அதை செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்று சொல்கிறார்கள். அதாவது செய்யப்படு பொருள் இல்லாத வினை என்பர். செய்யப்படு பொருள் இல்லாத வினை என்று அதை சொல்வார்கள். அடுத்ததாக செய்யப்படு பொருள் குன்றாத வினையையே செய்வினை என்றும் செயற்பாட்டு வினை என்றும் இரண்டாக பிரித்து கூறுவார்கள். அதாவது செய்யப்படு பொருள் வருகின்ற தொடர்களையே செய்வினை என்றும் செயற்பாட்டு வினை என்றும் பிரித்து இரண்டாக கூறுவார்கள். இனி செய்வினை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கண்ணன் ஓவியத்தை வரைந்தான். கண்ணன் ஓவியத்தை வரைந்தான். இந்த தொடரில் கண்ணன் எழுவாய், ஓவியத்தை செய்யப்படு பொருள், வரைந்தான் பயனிலை. வினையை செய்பவரை முதன்மைப்படுத்தி இருக்கும் வினை செய்வினையாகும். ஆக செய்வினை என்பது யார் வினையை செய்கிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். இங்கே கண்ணன் ஓவியம் வரைதல் என்ற வினையை செய்தான். அதனால் கண்ணனை நாம் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். வினையை செய்பவரை முதன்மைப்படுத்தி இருக்கும் வினை செய்வினை என்பர். செய்வினை தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது மறைந்தோ மறையாமலோ வரும். இங்கே ஓவியத்தை என்று சொல்லும்போது ஐ என்ற வேற்றுமை உருவு மறையாமல் வந்திருப்பதை பார்க்கலாம். ஓவியம் என்றிருந்தால் அங்கு ஐ என்பது மறைந்து வந்திருக்கிறது என்று பொருள். பொதுவாக எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்ற வரிசையில் இந்த செய்வினை தொடர் அமைந்திருக்கும். முதலில் எழுவாய் இருக்கும், இறுதியில் பயனிலை இருக்கும், இடையில செய்யப்படு பொருள் வரும். இந்த வரிசை முறையில்தான் பொதுவாக இத்தகைய தொடர்கள் அமைந்திருக்கும். ஒரு செயலை எழுவாய் தானே செய்வது போல தொடரும். மேலும் எழுவாய் தானே அந்த செயலை செய்தது போல அந்த தொடர் அமைந்திருக்கும். இங்கே ஓவியத்தை வரைந்தவன் கண்ணன். இங்கே ஓவியத்தை வரைந்தவன் கண்ணன்.
என்பதால் அவனை முதன்மைப்படுத்தி தொடர் அமைந்திருத்தலை பார்க்கலாம். அடுத்ததாக செயற்பாட்டு வினை என்றால் என்ன? செயற்பாட்டு வினை என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஓவியம் கண்ணனால் வரையப்பட்டது. ஓவியம் கண்ணனால் வரையப்பட்டது. ஓவியம் கண்ணனால் வரையப்பெற்றது. இங்கு இரண்டு தொடர்களும் தருகின்ற பொருள் ஒன்றுதான். வினையை செய்பவருக்கு முதன்மை கொடுப்பது செய்வினை என்றால், செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுப்பது செயற்பாட்டு வினையாகும். அதாவது வினையை யார் செய்கிறார்களோ அந்த செய்பவர்களுக்கு முதன்மை தருவது செய்வினை. ஆனால் இங்கு அந்த பொருளுக்கு முதன்மை தருவது, அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை தருவதுதான் செயற்பாட்டு வினையாகும். செயற்படுபொருள், எழுவாய், பயனிலை என்னும் வரிசையில் இந்த தொடர் இருக்கும். இந்த தொடர் முதலில் செயற்படு பொருளிலிருந்து தொடங்கும், அடுத்ததாக எழுவாய் வரும், இறுதியில் பயனிலை வரும். எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு. எழுவாயுடன் இன்னாரால் செய்யப்பட்டது என்பதை தெரியப்படுத்த எழுவாயுடன் அந்த ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு கருத்தா பொருளில் வரும் என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அந்த உருவு சேர்ந்து வரும். எனவே எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். பயனிலையில் இறுதியில் படு என்னும் துணைவினை இணைந்து வரும். இறுதியில் இங்கே பாருங்கள், வரையப்பட்டது என்று சொல்லும்போது இறுதியில் படு என்பது வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். பெரு என்றும் சில இடங்களில் வரும். அடுத்ததாக பெரு, உன் என்னும் துணைவினைகளும் பயனிலையுடன் வரும். படு மட்டுமல்ல, பெரும் வரலாம், உன் என்பதும் வரலாம். இந்த துணைவினைகள் பயனிலையின் இறுதியில் வந்து முடியும். அடுத்து அந்த சொல் எச்சமாக இருந்தால், அந்த சொல் அதாவது வினைச்சொல் எச்சமாக இருந்தால் அது ஆயிற்று, போயிற்று, போனது என்ற துணைவினைகளை கொண்டு முடியும். வினைச்சொல் எச்சமாக இருந்தால் ஆயிற்று, போயிற்று, போனது என்னும் துணைவினைகளை கொண்டு அது முடியும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். இந்த கோயில் முருகனால் கட்டப்பெற்றது. இங்கு பெற்றது என்பது வந்திருக்கிறது. இந்த கோயில் முருகனால் கட்ட பெற்றது. கோவலன் கொலையுண்டான், கொலையுண்டான், உண்டான் என்பது இங்கே பயனிலையுடன் வந்திருப்பதை பார்க்கலாம். வீடு கட்டியாயிற்று, வீடு கட்டியாயிற்று, இங்கு ஆயிற்று என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். சட்டி உடைந்து போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, போயிற்று என்பது இங்கே வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். பணம் காணாமல் போனது, பணம் காணாமல் போனது, இங்கு போனது என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். இந்த சொற்கள் அதாவது கட்டி ஆயிற்று என்பதற்கு முன்னால, ஆயிற்று என்ற சொல்லுக்கு முன்னால கட்டி என்ற வினை எச்சம் இருப்பதை பார்க்கலாம். போயிற்று என்பதற்கு முன்னால உடைந்து என்ற எச்சம் இருப்பதை பார்க்கலாம். காணாமல் போனது என்று சொல்லும்போது காணாமல் என்ற எச்சம் இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவேதான் எச்சங்களுக்கு பிறகு ஆயிற்று, போயிற்று, போனது வரும் என்று நாம் சொல்கிறோம். அடுத்ததாக செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது கவனிக்க வேண்டியன. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துவது போல தொடர் இருக்க வேண்டும். ஒரு செய்வினை தொடரை செயற்பாட்டு வினை தொடராக மாற்றும்போது செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துவது போல அந்த செயற்படு பொருளை முதலில் இருத்தி தொடர் இருக்க வேண்டும். அடுத்து எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்க்கவிடும். எழுவாய் வரும். அந்த எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு, அது முன்பே சொன்னது போல கருத்தா பொருளில் வரும். அந்த
ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்து எழுதப்படும். இன்னாரால் செய்யப்பட்டது என்பதற்கு அடையாளமாக. அடுத்து செயற்படு பொருளின் இறுதியில் உள்ள ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை நீக்க வேண்டும். செயற்படு பொருளில் இறுதியில் வருகின்ற ஐ என்ன இரண்டாம் வேற்றுமை நீக்க வேண்டும். வந்திருந்தால் நீக்க வேண்டும். சில இடங்களில் வராமலும் இருக்கும். அதையும் நான் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பயனிலையுடன் படு அல்லது பெரு என்னும் துணைவினையை சேர்த்து எழுத வேண்டும். பயனிலையுடன் படு செய்யப்பட்டது என்று வரலாம், அல்லது செய்ய பெற்றது என்றும் வரலாம். எனவே இவற்றை நாம் சேர்த்து எழுத வேண்டி வரும். செயற்படு பொருளுக்கு ஏற்றவாறு பயனிலை மாற்ற வேண்டும். செயற்படு பொருள் ஒருமையில் உள்ளதா பன்மையில் உள்ளதா என்பதை பார்த்து கவனமாக அதை நாம் மாற்ற வேண்டும். மேலும் திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பயனிலையை அமைக்க வேண்டும். திணையை பார்க்க வேண்டும், உயர்திணையா அக்கிரணையா என்று. பால் 5 பால்கள் எந்த பால் என்பதை பார்க்க வேண்டும். எண் ஒருமையா பன்மையா என்பதை பார்க்க வேண்டும். இடம் தன்மையா முன்னிலையா என்பதையும் பார்க்க வேண்டும். காலம் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா என்பதையும் நாம் பார்த்து எழுத வேண்டும். எனவே இந்த பயனிலையை நாம் கவனமாக அமைக்க வேண்டும். எடுத்துக்காட்டை பாருங்கள். காமராசர் இந்த அணையை கட்டினார். காமராசர் இந்த அணையை கட்டினார். இது செய்வினை. இதை செயற்பாட்டு வினையாக மாற்ற வேண்டும். இந்த அணையை என்பதை இந்த அணை என்று முதலில் எழுத வேண்டும். ஐ என்பதை நீக்க வேண்டும். காமராசர் என்ற எழுவாயை காமராசரால் என்று எழுத வேண்டும். ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்து எழுத வேண்டும். கட்டினார் என்பது கட்டப்பட்டது என்று எழுத வேண்டும், அல்லது கட்டப்பெற்றது என்று எழுத வேண்டும். இவ்வாறு மாற்றி எழுதினால்தான் அந்த தொடர் சரியாக அமையும். ஆக இந்த அணை காமராசரால் கட்டப்பட்டது என்பது சரியான மாற்றி எழுதியுள்ளோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மாற்றுதல். செய்வினையை செய்பாட்டு வினையாக மாற்றுதல். பாருங்கள். மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர். மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர். வகுப்பறை மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. வகுப்பறை மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது என்று செயற்பாட்டு வினையில் மாற்றி எழுத வேண்டும். அடுத்து செய்வினை. பாரதியார் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களை பாடினார். பாரதியார் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களை பாடியுள்ளார். செய்வினை. பாரதியார் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களை பாடியுள்ளார். பாரதியார் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களை பாடியுள்ளார். இதை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களே பாரதியாரால் பாடப்பட்டன. என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்கள் பாரதியாரால் பாடப்பட்டன என்று மாற்றி எழுத வேண்டும். கல்லணையை கரிகாலன் கட்டினான். கல்லணையை கரிகாலன் கட்டினான். செய்வினை. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. கதவு திறந்தது. செய்வினை. கதவு திறந்தது. செய்வினை. கதவு திறக்கப்பட்டது. கதவு திறக்கப்பட்டது. கதவு திறக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை. அடுத்து செழியன் திருக்குறளை படிக்கிறான். செழியன் திருக்குறளை படிக்கிறான். திருக்குறள். இங்கு திருக்குறள் செழியனால் படிக்கப்படுகின்றது என்று வருவதை பார்க்கலாம். செயற்பாட்டு வினையில் திருக்குறள் செழியனால் படிக்கப்படுகின்றது என்பது வருவதை பார்க்கலாம். படிக்கிறான் நிகழ்காலம்,
படிக்கப்படுகின்றது என்பதும் நிகழ்காலம். ஆசிரியர் சொன்னபடி மாணவர்கள் செய்தனர். ஆசிரியர் சொன்னபடி மாணவர்கள் செய்தனர். செயற்பாட்டு வினையில் ஆசிரியர் சொன்னபடி மாணவர்களால் செய்யப்பட்டது. ஆசிரியர் சொன்னபடி மாணவர்களால் செய்யப்பட்டது என்று வரும். கண்ணன் செய்ததையெல்லாம் ராமனும் செய்து காட்டினான். கண்ணன் செய்ததையெல்லாம் ராமனும் செய்து காட்டினான். இது செய்வினை. செயற்பாட்டு வினையில் அது வரும்போது கண்ணன் செய்ததையெல்லாம் ராமனால் செய்து காட்டப்பட்டன. கண்ணன் செய்ததையெல்லாம் ராமனால் செய்து காட்டப்பட்டன என்று வர வேண்டும். ஒருவன் சொன்ன சொல்லை காக்க வேண்டும். ஒருவன் சொன்ன சொல்லை காக்க வேண்டும். அதை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது ஒருவன் சொன்ன சொல் அவனால் காக்கப்பட வேண்டும் என்று எழுதலாம். ஒருவன் சொன்ன சொல் அவனால் காக்கப்பட வேண்டும் என்று எழுதலாம். அல்லது சொன்ன சொல் காக்கப்பட வேண்டும் என்றும் எழுதலாம். சொன்ன சொல் காக்கப்பட வேண்டும் என்றும் எழுதலாம். அடுத்ததாக செய்வன திருந்தச் செய். செய்வன திருந்தச் செய் செய்வினை. செய்யப்படுவன திருந்தச் செய்யப்பட வேண்டும். இது செய்யப்பாட்டு வினை. செய்யப்படுவன திருந்த செய்யப்பட வேண்டும் என்று வரும். உத்தரவு கொடுங்கள் செய்வினை. உத்தரவு கொடுங்கள். உத்தரவு கொடுக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. உத்தரவு கொடுக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை. இன்று மாலைக்குள் நீ இதை செய்து முடிக்க வேண்டும். செய்வினை. இன்று மாலைக்குள் நீ இதை செய்து முடிக்க வேண்டும். அது செயற்பாட்டு வினையில் வரும்போது இன்று மாலைக்குள் இது உன்னால் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று வரும். இன்று மாலைக்குள் இது உன்னால் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று வரும். இந்த பாட்டை யாரும் பாடவில்லை. இது செய்வினை. இந்த பாட்டை யாரும் பாடவில்லை. இந்த பாட்டு யாராலும் பாடப்படவில்லை. இந்த பாட்டு யாராலும் பாடப்படவில்லை என்று வந்தால் அது செயற்பாட்டு வினை. பழங்காலத்தில் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்களை அடிமைகளாக்கினர். பழங்காலத்தில் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்களை அடிமைகளாக்கினர். இது செய்வினைத் தொடர். இதையே செயற்பாட்டு வினையாக மாற்றினால் இப்படி வரும். பழங்காலத்தில் தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களால் அடிமைகளாக்கப்பட்டனர். பழங்காலத்தில் தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களால் அடிமைகளாக்கப்பட்டனர் என்று வரும். இவ்வாறாக செய்வினை தொடர்களை செயற்பாட்டு வினை தொடர்களாக மாற்றலாம். மேலும் செயற்பாட்டு வினை தொடர்களை இந்த முறைப்படியே செய்வினை தொடர்களாகவும் நாம் மாற்றலாம். இதுவரை செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன, எப்படி ஒரு தொடரை செய்வினை தொடராக அல்லது செயற்பாட்டு தொடராக மாற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.